அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி பங்கு சந்தைகள் மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் சைடு க்ளோசிங் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே நாம் ஒரு சப்போர்ட் பார்த்துருந்தோம் நிஃப்டியில் 24,134 அப்படின்னு. ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 1 ஹவர் கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சு இப்போ மறுபடியுமே நிஃப்டி ஒரு 112 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. சரி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கூட சேர்ந்து எல்லாமே கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த நெகட்டிவ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத மார்னிங் வீடியோலேயே நாம் பார்த்துருந்தோம். அதாவது யூஎஸ் ஈரானோட பேச்சுவார்த்தை இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இதனால் நமக்கு எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ் மார்னிங்லேயே நமக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ மார்னிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம். நிஃப்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் அந்த 24,134 ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். பட் அதையுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ 24,046 வரைக்கும் நமக்கு இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செல்லிங் கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு இதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிஏஎஸ் சிஸ்டமை பற்றி மறுபடியும் டுஹின் பாண்டே செபியோட சீஃப் வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வார்னிங் மாதிரியெல்லாம் கொடுக்கல. சிஏஎஸ் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பாய்காட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறையா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது. இப்போ இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில யூடியூபர்ஸ் சிஏஎஸ்க்கு அகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கே பெருசாகிடும்னு சொல்லிட்டு இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிஏஎஸ் இருக்கும், அதை இனிமேட் மாற்ற முடியாது, ஒரு சேஞ்சஸை கொண்டு வருவோம், அதுவும் நாங்கள் எப்போ கொண்டு வருவோங்கிறது தெரியாது. அதனால் சிஏஎஸ் அகென்ஸ்டாக யாராவது பேசினாங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது செபியோட உத்தரவு, இதுவே கட்டளையே சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இனிமேல் சோசியல் மீடியாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த சிஏஎஸ்க்கு அகென்ஸ்டாக எந்த ஒரு நியூஸுமே வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பழகிக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த சிஏஎஸ் வந்த உடனே அந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், எப்போவுமே செபி ஒரு ரூல்ஸை கொண்டு வருது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ட்ரேடிங் பண்ணவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ பழகிக்கிறது தான் பெட்ரு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு லாட் சைஸ் சேஞ்ச் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு 4 நாள் 5 நாள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே இதுதான் நம்ம லாட் சைஸ் இனிமேட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடும். அதே தான் சிஏஎஸும். ஓகேங்களா? ஒரு 2 மாதம் 3 மாதம் போயிடுச்சு அப்படின்னா க்ளோசிங் சிஏஎஸ்ங்கிறத ஒரு நார்மலாக எப்பவும் போல் ஒரு விஷயமாக மார்க்கெட்டில் மாற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுகர், சர்க்கரை டிமாண்டில் இருக்குது, சப்ளை குறைஞ்சதுனால சர்க்கரை டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எதனால் சப்ளை குறைஞ்சிருக்கு அப்படின்னா, உள்நாட்டில் சர்க்கரை குறைவாக உள்ளது ஃபெஸ்டிவல் காரணங்களால். அதாவது ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய சர்க்கரை தேவைப்படும். ஸோ அந்த சர்க்கரை குறைஞ்சிருக்கனால டிமாண்ட் ப்ரைஸ், சுகரோட ப்ரைஸ் டிமாண்டு ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் யாருக்கு லாபம்னா, மில்ஸ் நடத்துகிறவங்களுக்கு லாபம். ஒரு பங்கு சந்தை மூலயமா யாருக்கு லாபம்னா, இந்த ஸ்டாக்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர், டுவார்கேஷ் சுகர், ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், சிம்போலி சுகர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட சப்ளை செயின் எப்படி இருக்குது அப்படின்னா, சப்ளை குறைவு, ஃபெஸ்டிவல் டிமாண்டு, அதனால் சுகர் ப்ரைஸ் ஏறி இருக்குது. கம்பெனிஸுக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன், அதனால் சுகர் ஸ்டாக்ஸும் ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலயமா சுகர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ஒரு நாள் இல்லை 2 நாள், ஏன்னா ஒரு நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 48 ஹவர்ஸ் ஆச்சு அதோட இம்பேக்ட் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூஸ் 2 விதமாக பார்க்கலாங்க. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் நியூஸ் வருதோ இல்லை நெகட்டிவ் நியூஸ் வருதோ, ஒரு பாசிட்டிவ் நியூஸே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சியில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா காலையிலே கேப் அப் போட்டு கையோட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு, இல்லை பென்னி ஸ்டாக்ஸு, இதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே
ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண மாட்டாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் நியூஸ் வர்றப்ப அது எந்த டைப் ஆஃப் ஸ்டாக்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு நாம் வந்து அனலைஸ் வந்து பண்ணணும். அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சுகர் சம்மந்தப்பட்ட பங்குகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஜாஜ் இந்துஸ்தான் சுகரை போயிட்டு நீங்கள் screener.in போட்டிங்கனாலே ஸோ அதோட ஜாதகம் எல்லாமே வந்துடும். அது எந்த மாதிரி டைப் ஆஃப் கம்பெனிஸ், இப்போ எவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கு, பி வேல்யூ என்ன, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன, எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்துடும். இது மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸா, எல்லாமே வந்துடும். அதை தூக்கி நம்ம trading.com போட்டோம் அப்படின்னா ஸோ அந்த சார்ட் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்க்கோ வந்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 4 ஸ்டாக் மறக்காமல் போய் பாருங்கள். பஜாஜ் இந்துஸ்தான் சுகர், துவாரிகேஷ் சுகர், ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், சிம்போலி சுகர்ஸ், இந்த 4மே வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறையா சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு 4 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 5% மேலே நமக்கு வந்து மேலே வந்திருக்கு இந்த நியூஸ் மூலியமாக. அடுத்தது வந்து ஈரான் யூஎஸ் வார் வந்து எப்படிங்க போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ ஈரான் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வந்து கப்பல்களை அனுப்புனா டேமேஜ் பண்ணிடுறாங்க, ஒரு வழி பண்ணிடுறாங்க அமெரிக்காக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓமன் கூட வந்து ஒரு டீல் வந்து போட்டு இப்போ ஓமன் வழியாக வந்து ஒரு புது ஷிப்பிங் ரூட்டை கண்டுபிடிச்சி அது வழியாக வந்து ஒரு ஆயில் சப்ளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து சண்டேவே வந்துருச்சு. பட் 2 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து சப்ளை வந்து எடுக்கலை. ஓகேங்களா? பட் இந்த நியூஸ் மூலயமா கண்டிப்பாக வந்து சப்ளை எடுத்திருக்க வேண்டியது. பட் அந்தளவுக்கு வந்து சப்ளை எடுக்கலை. எதனால் அப்படின்னா இந்த நடுவில் இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து உள்ளார பூந்து நாங்கள் வந்து சீஸ்ஃபயர் வந்து இனிமேல் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை போட்டு ஒரு குழப்பிட்டார். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயில் சப்ளை எடுத்திருக்க வேண்டியது நியூஸ் மூலியமா. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அளவு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் மூலயமா நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் சப்ளை எடுக்கணும். பட் நமக்கு இந்த நியூஸும் சரி, இந்த இன்வென்ட்ரி டேட்டாஸும் சரி, நமக்கு வந்து டிமாண்ட் சைடு தான் நமக்கு வந்து இன்னமும் வந்து காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாலட்டிலிட்டி இருக்கும். அது எப்படிங்கிறத நாம் வந்து அந்த லெவல்ஸ் பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொடூரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பெரிய அளவில் வந்து மேலே வரல. ஐடி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவில் இருக்குது. HCL டெக், எட்டர்னல், விப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கே தவிர பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து சுத்தமாக என்ன சொல்கிறதுனா பணத்தை உறிஞ்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐ டேட்டாவை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஐ டேட்டாவை பார்க்குறப்ப கேஷில் தான் பார்க்கணுமே தவிர எஃப்என்டோவில் வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷில் பார்த்தா தான் கொஞ்சமாச்சு நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடியும். ஒன்று கேஷில் பார்க்கலாம், இல்லை லைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓஐ டேட்டாவை வச்சு எஃப்ஐஎஸ் வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமே தவிர ஸோ நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எஃப்என்டோவில் போயிட்டு நாங்கள் வந்து எஃப்ஐ வந்து இத்தனை கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க, இத்தனை அது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அது வேலைக்கே ஆகாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 17-18 நேற்று வந்து பையிங்கில் இருந்திருக்காங்க. டிஐஎஸும் பையிங்கில் இருந்திருக்காங்க, எஃப்ஐஎஸும் பையிங்கில் இருந்திருக்காங்க. இப்படி 2 பேருமே பையிங்கில் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டை கொஞ்சமாச்சும் ஒரு பை சைடு வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். பட் இன்றைக்கி அந்த மாதிரியும் கூட எதுவுமே வந்து நடக்கலை. இப்போ நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தடுமாறிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டல் ஒரு 1 ஹவர் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து இறங்கினது தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட்வேஸ் தான் நமக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். MSCI குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் தாங்க, ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மாற்றி கொடுத்துட்டேன். கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் நமக்கு க்ளோசிங் வரைக்குமே போயிட்டுருக்கு. NSEல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3531 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. அட்வான்ஸ் வந்து 1271, டிக்ளைன்ஸ் வந்து 2154, அன்சேஞ்ச் வந்து 106. 52 வீக் ஹையில் வந்து 146 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 113 ஸ்டாக்ஸும் இருக்குது. இன்னமும் வந்து 52 வீக் ஹை வந்து குறையாததுக்கு மெயின் ரீசன் வந்து மிட் கேப் பங்குகளை வந்து பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து வெளியே எடுக்கலை, இன்னமும் வந்து ஒரு ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செக்டார் வைஸ் க்ளோசிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் தான், ஆனால் பெரிய அளவில் நெகட்டிவ் வந்து கிடையாது. இப்போ ஆட்டோ செக்டார்லாம் பார்த்திங்க அப்படின்னா 0.22,
ஃபின் நிஃப்டி வந்து 0.24, எஃப்எம்சிஜி வந்து 0.66, எல்லாமே நெகட்டிவ். நமக்கு ஐடி செக்டார் மட்டும் போனால் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 0.5% வந்து பாசிட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னா நேற்று கொஞ்சம் இறங்குனதுலேருந்து கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்குது. இதே தான் நமக்கு வந்து ஒரு வாரமாகவே நடந்துகிட்ருக்கு. நானே ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஹையாவாச்சு பிரேக் அவுட் பண்ணணும். ஒரு 1 டே கேண்டில் ஒரு ஹையாவாச்சு பிரேக் அவுட் பண்ணால் தான் அந்த இடத்துல ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். பட்டு நமக்கு வந்து நிஃப்டி இது வரைக்கும் கூட ஒரு ஹையை கூட பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆகிட்டு மெதுவாக ஒரு டாட்டாய்ஸ் மூமெண்ட்டில் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. மற்றபடி ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம் எல்லாமே கொஞ்சம் வந்து நெகட்டிவ் தான். டாப் கெய்னர்ஸில் ஹெச்சிஎல் டெக், எட்டர்னல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கொட்டாக் பேங்க், சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இண்டியா, பவர் கிரிட், ஐடிசி, மேக்ஸல், பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக்கை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா screener.inல போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த screener.inல போயிட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சுகர் ஸ்டாக் வந்து நமக்கு வந்து மேலே வர போகுது அப்படிங்கிறது இந்த நியூஸ் மூலியமாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த நியூஸ் வந்ததுலேருந்து நமக்கு கொஞ்சம் சுகர் ஸ்டாக்ஸு கொஞ்சம் மேலேயே வந்திருக்கு. சரிங்க, இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே தெரியல. இப்போ துவாரிகா சுகரு, ரேணுகா சுகருன்னு கூட ஏதோ ஒன்று சொல்லலாம், ஏதோ ஒரு கேள்விப்பட்ட பேராக இருக்குது ரேணுகா அப்படின்னு. மற்றபடி இந்த சிம்போலி சுகரு, பஜாஜ் ஹிந்துஸ்தான் இதெல்லாம் எப்படிங்க நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா screener.in போயிருங்க. screener.in போயிட்டு துவாரிகேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. துவாரிகேஷ்னு டைப் பண்ணிங்கனாலே முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ துவாரிகேஷ் சுகர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மிட் கேப் பங்குகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெறும் 891 கோடி ரூபா தான். ஓகேங்களா, 891 கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இதில் ரீடு மோடுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரீடு மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த கம்பெனி வந்து எதுக்காக போயிட்டுருக்கு, என்ன தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க, உண்மையிலேயே சுகர்ஸ் மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது கலந்து தயாரிக்கிறாங்களா, எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியர் கம்பேரிசன், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு எல்லாமே இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நியூஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் போனோடனே ஒரு நியூஸை பார்த்துட்டு உடனே போய்ட்டு பணத்தை வந்து போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த என்ன கம்பெனி உண்மையிலேயே இது வந்து இன்னொன்று வந்து F&Oவில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் F&Oவில் வந்து லிஸ்ட் ஆகிருக்காது இந்த கம்பெனியெல்லாம். ஏன்னா நமக்கு வந்து F&Oவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அதுவும் நீங்கள் போய்ட்டு கூகுளில் F&O ஸ்டாக்ஸ் வித் லார்ஜ் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு நியூஸை பேஸ் பண்ணி. ஓகே, இது வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7.63% வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த துவாரிகேஷ் சுகர், இந்த சுகர் டிமாண்டுனால. ஓகே, நீங்கள் போட்டு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக வந்து போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே வந்து சொல்லுங்கள் எந்த அளவுக்கு எந்த ஸ்டாக் வந்து மிட் கேப்பு, எந்த ஸ்டாக் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா லார்ஜ் கேப்புங்கிறத ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸுக்கு போயிடலாங்களா. இப்போ லெவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 24,065 நமக்கு வந்து தடுமாறிட்டு இருக்கு. நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஜோனில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாகும். ஸோ 24,134ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மேபி ஒரு கேப் டவுன் விழுவறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நமக்கு வந்து இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து மேலே வந்தது அப்படின்னா இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $85 இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஏதாவது டிமாண்டு இப்போ இன்வென்ட்ரி டேட்டா வந்து நைட் வந்து இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி ஏபி என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபெல் பை க்ரூட் ஆயில் பேரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது டிமாண்ட் நியூஸ் வந்து இந்த வார் நியூஸும் கொஞ்சம் சேர்ந்து கலந்து அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்துடும் டக்குன்னு. அதனால் மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டியெல்லாம் மறுபடியும் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி கேப் டவுன் ஓப்பன் ஆனால் நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 23,890 தான் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,134. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், இல்லை ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நமக்கு
ஒரு எந்த இடத்துல வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 or 15 minutes கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வந்து வைக்கணும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது 57,076, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 57,585. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் சேமஸ் ஆஃப் நிஃப்டி தான். 77,340ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 76,520. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டுருக்கு. இன்றைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தாலோ இல்லை ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் கொடுத்தாலோ அந்த சைடு ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். அதோட டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 26,311. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம்லாம் உடையணும். ஸோ உடஞ்சாதான் நமக்கு வந்து இன்னமும் இறங்கும். இல்லைனா மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14,921 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் மறுபடியும் 14,785. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். USD INR செல்லிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு வந்து ரிசல்ட் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. வெறும் 0.5, 0.6, 0.2 அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ரிசல்ட் ஆச்சு கொடுக்கணும் ஒன் டே கேண்டலில். ஸோ இப்போதைக்கு வந்து இந்தியா விக்ஸை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பட்டு USD INR ருப்பி வந்து ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கனால மறுபடியும் ஒரு செல்லிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம MCXக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் நம்ம வந்து டிமாண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ மார்னிங்லேயே நான் வந்து பார்த்துருந்தோம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனது. ஏன்னா பையிங் வந்துட்டுருக்கு, நமக்கு கீழேருந்து மேலே வந்துட்டுருக்கு. இதை தான் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கனாலே ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கும், ஒரு கொடி மாதிரி இருக்கும். ஒரு கொடி எப்படி மேலே வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டல்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த கொடிக்கு கீழே லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு எந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு? பை சைடு கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. 8,228க்கு மேலே க்ளோஸ் வச்சு ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு அகைன் வந்து ஒரு 8,300, 350 எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கெங்கே எடுக்கும் அப்படின்னா இந்த இடத்த கூட நம்ம சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பை சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கனால இந்த 8,098 கூட அடுத்த சப்போர்ட் ஜோனை வந்து நாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 268. இந்த இடம் ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 270.2க்கு மேலே கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும் இந்த இடத்துல பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இல்லைனா அது வரைக்குமே வந்து 268ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் காலையிலே பார்த்தோம்னா ஒரு பை தான் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு மேலே தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,56,162. ஸோ சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது. பட் டெம்பரரி சப்போர்ட்டும் கோல்டில் வந்து இப்போதைக்கு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. இப்போதைக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு அங்கேருந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வர் அதே மாதிரி தான். ஸோ சில்வருக்கான நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ 2,31,595 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இவ்வளோ தூரம் அப்படின்னு காலையிலேயே பார்த்துடணும். ஸோ செல்லிங் வந்து கண்டினியூஸ் ஆனால் 1,357.40ங்கிறது நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 minutes கேண்டில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா MCXோட ஈவினிங் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுது இப்போதைக்கு அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து ஈரான் US வார் நியூஸ் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அதுவுமே வந்து இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது. அப்புறம் வந்து மணி ருப்பி வந்து ரொம்ப வந்து வீக்காக போயிட்டுருக்கு. இந்த மூணுமே சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் MSCI வேர்ல்டு இண்டெக்ஸும் ஈவினிங் டைமில் ஒரு 20 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆனது. இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா
ஒரு கேப் டவுனில் கூட நிஃப்டி வந்து ஓப்பனிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,890. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.